ஜீசஸ், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடப்போகிறோம். க்ளோரி. நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தவர், தழும்புகளால் எனக்கு சுகம் தந்தவர், உள்ளங்கைகளில் என்னை வரைந்திருக்கிறவர், ஒருபோதும் என்னை மறக்காதவர். பாடுவோமா? ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளால் எனக்கு சுகம் தந்தி. சொல்லுங்க. ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீ, தழும்புகளால் எனக்கு சுகம் தந்தீ. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறக்கவில்லை. உள்ளங்கையில் என்னை வரைந்தீரையா, ஒருபோதும் மறப்பதில்லை. அன்பே தேவ அன்பே, அன்பே இயேசுவின் அன்பே. சொல்லுங்க. அன்பே தேவ அன்பே, ஆமென் ஆமென். அன்பே இயேசுவின் அன்பே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் என்னை எழுப்பினி, புது கிருபையை எனக்கு தந்து, கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்தது உம்முடைய கிருபையே. பாடுவோமா? காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. சொல்லுங்க. காலைதோறும் என்னை எழுப்பினீரே, புது கிருபை எனக்கு தந்தீரே. கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்ததும் கிருபையே. கால்கள் இடராமல் நிர்மூலமாகாமல் காத்ததும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே என் இயேசுவே. சொல்லுங்க. கிருபையே தேவ கிருபையே, கிருபையே என் இயேசுவே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன்? நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் என்னை நிறைத்து புதுபலனை எனக்கு தந்து, கழுகை போல பறந்து எழும்பி கர்த்தருக்காக ஓட செய்தவரே. அபிஷேகத்தால் என்னை நிறைத்தீரே, புது
செய்தி. கழுகை போல நான் பறந்தெழும்பி கர்த்தருக்காய் ஓடச் செய்தி. பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே, பலனே தேவ பலனே, பலனே ஆவியின் பலனே. நீ செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்காய் நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் எனக்கு பாராட்டின உம் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம உணர்ந்து உணர்ந்து நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை 2025 வருஷம் அந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் அடியனுக்கு தந்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்ல முடியும்? ஆண்டவர் செய்த நன்மைகள், அவர் உங்களுக்கு எனக்கும் பாராட்டின அந்த கிருபைகள், இவைகளெல்லாம் நாம் நினைக்கும் போது ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா.